ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காவியா கிச்சனில் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பத்தா வராங்க. அப்பத்தா வந்த உடனே காவியா மயக்கம் போட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடியே காவியா, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் எதுவுமே ரியாக்ஷனையும் இல்லாமல் படுத்துட்டு இருக்காங்க காவியா. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, அடியே யாராச்சும் வெளியே இருந்தால் வாங்கடி, காவியா மயக்கம் போட்டு கிடக்குறா, என்னன்னு வந்து பாருங்கடி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கவும் நம்ம மலர் ஓடி வராங்க. ஓடி வந்து, அப்பத்தா என்னாச்சு அப்பத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரடி மலரு, காவியா எந்த நிலைமையில இருக்கிறான்னு பாரடி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் மலர் வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா போயிட்டு, காவியா எழுங்க காவியா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி எழுப்புறாங்க. அடியே தண்ணி தெளிகிடி, தண்ணி தெளிச்சு பாருடி எழுறாங்களான்னு அப்படின்னு சொல்லி நம்ம அப்பத்தா சொல்லவும், அதுக்கப்புறம் மலர் தண்ணி தெளிக்கிறாங்க. அப்பவும் காவியா எழவே மாட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி வராங்க. வந்த உடனே நம்ம அப்பத்தா தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு, அடியே தமிழ்ச்செல்வி இங்க வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். தமிழ்ச்செல்வி வராங்க. வந்து, சொல்லுங்க அப்பத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, காவியா மயக்கம் போட்டு கிடக்குறா, நீ டாக்டருக்கு தானே படிக்கிற, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லுடி அப்படின்னு சொல்லி காட்டவும் நம்ம தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு காவியா கிட்ட போயிட்டு, காவியா இங்க பாருங்க காவியா, எழுங்க காவியா அப்படின்னு சொல்லவும், அடியே அவ தட்டி தட்டி எழுப்பி பார்த்தோம், எழவேலடி, அதுவும் தண்ணி தெளிச்சும் பார்த்தாச்சு, அவ எழுகவே மாட்றா, என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாருடி, நீ தான் டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு காவியாவோட கையை பிடிச்சி நாடி துடிப்பு பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம அதாவது தமிழ்ச்செல்வி பயங்கரமாக ஒரு மாதிரி ரியாக்ஷனை கொடுக்கவும், இதை பார்த்த நம்ம அப்பத்தாக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது. ஏய் என்னடி ஆச்சு, எதுக்காகடி அப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க, என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பத்தா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்பத்தா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட அப்பத்தாக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. இங்கே பாருடி, பதற வைக்காம என்ன ஏதுன்னு சொல்லுடி, இங்கே பாருங்க அப்பத்தான், இவங்க மாசமாக இருக்காங்க, அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அப்பத்தான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு அப்பத்தாக்கும் பயங்கர சந்தோஷம். ஏய் என்னடி சொல்கிற, உண்மையாகவே அவங்க மாசமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க அப்பத்தான், உண்மையாகவே அவங்க மாசமாக தான் இருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு, என்ன 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 தமிழ் சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்ல கேட்கவும், ஆமாக்கா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரியும் சித்ராவும் வராங்க. வந்த உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு ஈஸ்வரியை பார்த்துட்டு, அடியே ஈஸ்வரி இங்கே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இந்த கேள்விக்கு வேலையே இல்லை, எப்போ பாரு கூப்பிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை வச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போகிறாங்க. சொல்லுங்க அத்தை என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நார்மலாக கேட்கவும், இங்கே பாருடி உன்னோட மருமகளை பாரு என்ன நிலைமையில இருக்கான்னு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஐயோ மருமகளே, என்னாச்சு மருமகளே, என்ன இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம காவியை மயக்கம் போட்டுக்க இருக்கிறது தெரியல இல்லையா, என்னாச்சு அத்தை, காவியை எதுக்காக இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடியே அவ உக்காந்துக்கிட்டு இல்லடி, மயக்கம் போட்டு இப்போ இது மலர் தான் தூக்கி உக்கார வச்சிருக்கா, இங்கே பார்த்தாவே உனக்கு தெரியலையாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியா, ஐயோ மருமகளே என்னாச்சு மருமகளே, எதுக்காக மருமகளே இப்படியெல்லாம் இருக்க, என்னாச்சுடி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அழுகத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சித்ரா இருந்துட்டு, மா என்னாச்சுன்னு முதல்ல பார்க்காம எதுக்காகமா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க, இருமா தமிழ் இப்போ செக் பண்ணியிருக்காங்களே, இங்கே பாருடி என்னோட மருமகளுக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி திமிராக கேட்குற வேலையில் என்கிட்ட வேணாம் அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்விக்கு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் இதை வச்சு நீங்கள் ஒரு சண்டையெல்லாம் போடாதீங்க, இங்கே பாருடி உன்னோட மருமக மாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். அத்தை என்னத்தை சொல்கிறீங்க, உண்மையாவா, ஆமாடி இப்போ தாண்டி தமிழ்ச்செல்வி செக் பண்ணிட்டு சொன்னால் அவள் மாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். ஐயோ கடவுளே, ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் நம்ம அப்பத்தாக்கும் ஒரு மாதிரி டவுட்டு, இவன் மேலே அதாவது போஸ் மேலே ரொம்பவே கோபமாக தானே இருந்தா, எப்படி இவங்க மாசமாயிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி ஏதோ ஒன்று அவங்க சண்டையை போடுறாங்களோ என்னமோ பண்ணுறாங்க, ஆனால் சேர்ந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து இப்போ ஒரு குழந்தைய உருவாக்கியிருக்காங்கல்ல, ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம காவியாவை பற்றி நம்ம அப்பத்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம்
பார்த்து போஸ் வரான். போஸ் வந்த உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பார்த்துட்டு, அடியே போஸு, என்னடா வேலை பண்ணி வச்சிருக்க, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேடா அப்படின்னு சொல்லவும் போஸுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கே பாருமா, நீ என்ன பேசுறனே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுமா, ஏமா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா, நீ அப்பா ஆக போறடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம போஸுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னம்மா உளறிட்டு இருக்க, நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு சொல்லவும், டே போஸு, காவியா மாசமாக இருக்காளாண்டா அப்படின்னு சொல்லவும், நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு யோசிச்சு பார்க்குறாரு. ஐயோ கடவுளே, அன்னைக்கு பண்ண வேலை இன்னைக்கு இப்போ இப்படி வந்து நிற்கிதே, இது காவியாவுக்கு தெரிஞ்சிச்சாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைடா காவியா மயக்கத்தில் இருக்கா, அவள் எழுந்த உடனே தான் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்றாங்க. ஐயோ, இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக அவள் ரொம்ப கோவப்படுவாளே, எப்படி இது நடந்ததுன்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாளே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. டே போஸு, என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க மா, உனக்கு தெரியாதம்மா, உனக்கு புரியாதம்மா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா. நீ ஏண்டா இவ்வளோ பெரிய விஷயத்தை அசால்ட்டாக பண்ணிவிட்டு எப்பட்றா உன்னால் இப்படி சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியுது, என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்கவும்மா, நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேம்மா, இப்போதைக்கு காவியா எப்படி இருக்கான்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி காவியாவை பார்க்க அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி நம்ம காவியாவை மயக்கத்திலேருந்து எழுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் காவியா எழுந்து உட்கார்ந்த உடனே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, அடியே காவியா, இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டேடி, வந்த கொஞ்ச நாள்லே இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி காவியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட காவியாவுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு மாதிரி முடியாமல் இருக்கிறதுனால பேச முடியல நம்ம காவியாவால். அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி வந்துட்டு காவியாவை எழுப்பிட்டு போயிட்டு ஷோபாவில் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவும் வராங்க. வந்த உடனே, இங்கே பாரு காவியா, உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக வர வை, உங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அப்பத்தா, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எதுக்காக என்னோட அப்பாவை வர வைக்கணும், இங்கே பாருடி, உனக்கு விஷயமே தெரியாதாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன அப்பத்தா பேசுகிறீங்க நீங்கள், நான் மயக்கத்திலிருந்து எழுந்து இப்போ தானே உட்காந்துருக்கேன், எனக்கு என்னென்ன தெரியும் சொல்லுங்கள், என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்பத்தா அப்படின்னு சொல்லவும், அடியே நீ மாசமாக இருக்கடி, உனக்கே தெரியலையாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன சொல்கிறீங்க, நான் மாசமாக இருக்கேனா, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட மலர் இருந்துட்டு, ஆமாங்க காவியா, நீங்கள் மாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட காவியாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல, அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியல, என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க காவியா, இவ்வளோ சீக்கிரமாக ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம காவியாவுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நடக்காத விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்களே, என்ன ஏதுனே புரியலையே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படி செக் பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்கள் நாடி துடுப்பியை வச்சு தான் நான் சொன்னேன். இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, இந்த காலத்தில் எப்படி நம்ம அதாவது நாடி துடுப்பை வச்சு சொல்ல முடியும், நான் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு எடுக்கவே கிடையாது, நான் ப்ரெக்னெண்ட்டாகவும் இல்லை, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் எனக்கு கரெக்டாக நல்லாவே தெரியும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க, வேணா உங்கள் சந்தேகத்துக்காக ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு அதாவது கிட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது அப்பதான் இருந்துட்டு போஸ்கிட்ட, டே போஸ் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இங்கே பாருடா போயிட்டு ஒரு ப்ரெக்னன்சி கிட்ட வாங்கினா சீக்கிரம் ஓடு அப்படின்னு சொல்லி நம்ம போஸ்கிட்ட சொல்லுவோம். போஸ் பயங்கர சந்தோஷத்தோடு குடுகுடுன்னு ஓடிடுறாரு. இதை பார்த்த காவியாக்கும் பயங்கர கோவம் வருது. அதுக்கப்புறம் போஸ் இருந்துட்டு அதாவது கிட்ட வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு வந்த உடனே காவியாவும் போய் செக் பண்ணிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே பயங்கர ஷாக்கில் தான் வராங்க. வந்த உடனே தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, காவியா என்னாச்சு, டெஸ்ட் ரிசல்ட்டில் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு காவியா, சொல்லு காவியா, என்ன அமைதியாகவே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் காவியா யார்கிட்டும் பதிலே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு காவியா கையில் இருக்கிற கிட்ட வாங்கி பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். அப்போதான் இங்கே பாருங்க, அப்போதான் இவங்க காவியா ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க, பாசிட்டிவ் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடியே உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி என்கிட்ட கொடுடி, நான் பேசுகிறேன்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தான் இருந்துட்டு சிட்ரஸுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பேசுகிறாங்க. ஹலோ சிட்ரஸா, நீங்கள் உங்கள் பொண்ணு மாசமாக இருக்கான், வாங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுறாங்க. நம்ம சிட்ரஸுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன இவங்க ஃபோன் பண்ணி மாசமாக இருக்காங்க சீக்கிரமாக வாங்கன்றாங்க, என்ன சொல்கிறாங்கன்னே புரியல, இவங்களுக்கு புத்தின்றதே ஒன்றுமே இல்லை, ஏதாச்சும் ஒன்று தெளிவாக பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது சிட்ரஸ் இருந்துட்டு காவியாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்னம்மா காவியா, யாரோ கால்
பண்ணி மாசமா இருக்காங்க வாங்க வீட்டுக்கு அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு உடனே வைக்கிறாங்க. யார் என்ன பேசுறதுன்னு ஒன்றுமே புரியல. யார் ஃபோன் பண்ணது எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா இந்த வீட்டு அப்பத்தா தான்ப்பா கால் பண்ணாங்க. நீங்கள் உடனடியாக வீட்டுக்கு வாங்கப்பா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி காவியமும் ஃபோனை வச்சிடறாங்க. ஐயோ நம்ம மகளும் புரியாத மாதிரி பேசுகிறாளே, என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரொம்பவே குழம்பி போயிட்டு நம்ம சிட்ரஸ் இருந்துட்டு நம்ம காவியா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே காவியா காவியா எங்கம்மா இருக்க நீ அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா வராங்க. வந்த உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, சிட்ரஸு இங்கே பாருங்க உங்களை நான் எப்போ வர சொன்னேன், நீங்கள் என்ன இப்போ வந்திருக்கீங்க எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க நீங்கள் சொன்னது எனக்கு ஒன்றுமே புரியல. மாசமாக இருக்காங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சா நான் என்னென்ன நினைக்கிறது சொல்லுங்கள். இங்கே பாரு சிட்ரஸு, உன்னோட உன்னோட பொண்ணு மாசமாக இருக்கா, நீங்கள் தாத்தாவாக போகிறீங்க, உங்களை இவ்வளோ சீக்கிரமாக தாத்தா ஆக வைக்குவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட சிட்ரஸுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் காவிய கிட்ட போயிட்டு என்னம்மா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா ஆமாப்பா ஆனால் என்னாலே நம்ப முடியல, எப்படி இந்த விஷயம் நடந்துச்சுன்னே எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா காவியா உனக்கே தெரியாமல் எப்படிம்மா நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கும் தெரியலப்பா, நான் அவன்கிட்ட விசாரித்து பார்த்தா தான் தெரியும், நான் அவன்கிட்ட விசாரிச்சுட்டு என்ன ஏதுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் நடேசன் இருந்துட்டு அப்பத்தா கிட்ட, இங்கே பாருங்க அப்பத்தா இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா கச்சு வேலையா உன்னோட அப்பா வேலையாக போயிருக்காரு, அதனால் கண்டிப்பாக வந்த உடனே நான் விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம காவியாவுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியாமல் போயிட்டு மாடியில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் எப்படி நடந்திருக்கோம், ஏது நடந்திருக்கோம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு உட்காந்துக்கிட்டு இடத்துக்கு நம்ம சித்ராவும் ஈஸ்வரியும் போகிறாங்க. மருமகளே இப்படி ஒரு விஷயத்த நீ சீக்கிரமாக பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, என்னோட பையன் மேலே நீ ரொம்ப கோவமாக இருக்குன்னு தெரியும், ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம இதாவது காவியாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள் இந்த விஷயம் உண்மையே கிடையாது, இந்த விஷயம் எந்த ஒரு விஷயமே நடக்காதப்ப நான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆகுவேன், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னம்மா காவியா சொல்கிற நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நடேசனுக்கு இருந்துட்டு அதாவது சித்ராவுக்கு இருந்துட்டு, மா என்னம்மா சொல்கிறாங்க இவங்க சொல்கிறத கேட்டால் எனக்கு ரொம்ப கோவம் வருதுமா, என்ன நம்ம தம்பி தப்பு பண்ணான்னு சொல்கிறீங்களா, இங்கே பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கூடையோ இந்த மாதிரி இருந்திருக்கீங்க, அப்போ அதனால தான் இப்படியெல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது சித்ரா இருந்துட்டு காவியாவை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுவோம். அந்த நேரம் பார்த்து நம்ம போஸ் வராங்க. வந்த உடனே நம்ம போஸ் இருந்துட்டு, அக்கா என்னக்கா பேசுகிற, நீ எப்படி காவியாவை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம், காவியா நெருப்பு, கண்டிப்பாக அவகிட்ட யாருமே நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா உன்னோட பொண்டாட்டிக்கு நீ வரிஞ்சு கட்டிட்டெல்லாம் வராத, உங்களுக்குள்ள எதுவுமே நடக்காதப்ப எப்படா அவ ப்ரெக்னென்ட் ஆயிருப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட காவியாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு போஸ் கிட்ட வராங்க. இங்கே பாருடா இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட போஸு அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு காவியா அவன் தான் கிச்சனில் படுத்துக்கிட்டு இருக்கான்ல, கிச்சனில் படுத்துக்கிட்டு இருக்கவங்கள எப்படி நீ இந்த மாதிரிலாம் கேட்கலாம், நீ கேட்கறதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் 2 பேரும் தலையிடாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் 2 பேருமே அமைதியாகிடுறாங்க. நம்ம காவியா இருந்துட்டு போஸ் கிட்ட, இங்கே பாருடா நீ திருன்னு முழிக்கிறதுலேயே எனக்கு நல்லாவே தெரியுது, இது எப்படி நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு காவியா நான் சொல்கிறத கேட்டால் நீ ரொம்ப கோவப்படுவ, இந்த விஷயத்துக்கு காரணம் நான் தான், என்னால் தான் நீ ப்ரெக்னென்ட்டாகவே ஆயிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம காவியாவுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா சொல்கிற, இது எப்படி நடந்தது, எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு காவியா 1 மாதத்துக்கு முன்னாடி நீ அதாவது நீ தண்ணி குடிக்கலான்னு கிச்சனுக்கு வந்த, அந்த நேரம் பார்த்து நான் கேனில் சரக்கு ஊற்றி வச்சுருந்தேன், நான் ராவாவோ ஊற்றி வச்சுருந்தேன், அந்த சரக்கை எடுத்து தான் நீ தண்ணின்னு குடிச்சிட்டு நீ போயிட்டு ரூமில் ரொம்பவே மயங்கி ரொம்பவே சோர்ந்து போயிட்டு இருந்தியா, அப்போ உனக்கு ஒன்றுமே புரியல, நான் உள்ளே வந்தேன், அப்போது நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட, நீ விழுந்து கிடந்ததை பார்த்து உன்னை பார்த்தா எனக்கு ஆசை வந்துருச்சா, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு காவியா என்னை மன்னிச்சிரு காவியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட காவியாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. எப்படி உன்னால் இப்படியெல்லாம் முடிஞ்சிச்சு,
அதாவது பொண்டாட்டியாவே இருந்தாலையும் அவளோட பர்மிஷன் இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணவே கூடாதுடா. அது உனக்கு தெரியவே தெரியாதா? எப்படிடா உன்னால் இப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சுச்சு? இது இது என்னத்துக்கு சமம் தெரியுமா? இது ரேப்புக்கு சமம். நான் உன் மேலே கேஸே கொடுக்கலாம். கண்டிப்பாக இது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. உன்னை ஏதாச்சும் பண்ணியே ஆக வேண்டாம். இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணுறதுக்கு உன்னால் எப்படிடா மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு, இங்கே பாரு காவியா, நான் வந்து உன்னோட புருஷன் தானே. என்னோட பொண்டாட்டிக்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிறதுல தப்பே கிடையாது. இதை போய் பெரிய விஷயம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, நான் என்னோட பொண்டாட்டின்ற உரிமையில் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனால உனக்கு இப்போ ஒரு குழந்தை உண்டாயிருக்கு. சந்தோஷமாக அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு நீ முயற்சி பண்ணு, சரியா அப்படின்னு சொல்லவும், என்னடா சொன்ன நீ? என்ன சொன்ன? என்னோட விருப்பம் இல்லாமல் இப்படி ஒரு ஒரு காரியத்தை பண்ணிட்டு இப்படி ஒரு கேவலமான ஒரு குழந்தைய வளர்க்க சொல்றியே, உனக்கு கேவலமா இல்லை? இங்கே பாருடா, என்னோட மனசுக்கு நீ எப்போ என்னோட புருஷனா தெரியறியோ அப்போ தானே உன் கூட நான் வாழவே ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு இந்த குழந்தைய நீ வளன்னு சொன்னால் என்னால் எப்படா முடியும்? நாளைக்கு காலையிலேயே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். எனக்கு இந்த குழந்தையே வேணான்னு நான் ஆப்ரேஷன் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருமா காவியா, ஏதோ நடந்து போச்சு. அதுக்காக நீ அதாவது குழந்தைய போய் கலைக்கலான்னு சொல்லுவியா? இப்படியெல்லாம் சொல்லாத காவியா, இதெல்லாம் ரொம்ப தப்பு காவியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சித்ராக்கு, இங்கே பாரு காவியா, அம்மா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஏதோ நடந்து போச்சு. அதுக்காக நீ குழந்தைய கலைப்பியா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, உங்களை மாதிரியெல்லாம் என்னால் அசிங்கமாலாம் இருக்க முடியாது. இப்படி ஒரு கேவலமான ஒரு பையனை பெற்றுட்டு எப்படி உங்களால் இப்படியெல்லாம் பேச முடியுது? நீங்கள் ஒழுங்காக வளர்த்துருந்தா உன்னோட பையன் இப்படியெல்லாம் இருந்திருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு காவியா, நீ விட ரொம்பவே ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. இப்படியெல்லாம் பேசாத காவியா, இல்லைனா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு காவியா, அதாவது கீழே இருக்கிறவங்களாம் நீ மாசமாயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தெல்லாம் கெடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, நான் என்னவோ சமாளிச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த குழந்தை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ் இருந்துட்டு, இங்கே பாரு காவியா, கீழே இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்வ? என்னோட புருஷன் என்கிட்ட என்னோட சம்மந்தம் இல்லாமே இப்படி ஒன்று பண்ணிட்டான், அதனால எனக்கு இந்த குழந்தை வேணாம், அதனால இதை கலைக்க போகிறேன் அப்படின்னு போய் சொல்ல போறியா? உன்னால் எப்படி இந்த விஷயத்த சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. அதனால நீ இந்த விஷயத்த பண்ணக்கூடாது. இந்த குழந்தைய நீ கலைக்காம இந்த குழந்தைய நீ வளர்க்கணும், சரியா அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுவோம். என்னடா நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? இங்கே பாரு, கண்டிப்பாக உன்னை சும்மாவே விடமாட்டேன்டா. இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன். எல்லாருக்கிட்டையும் சொல்லி எனக்கு ஒரு நியாயத்தை வாங்க தாண்டா போகிறேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னம்மா, இந்த விஷயத்த வெளியே சொல்ல போறியா? இது ரொம்ப அசிங்கமா? இதை பண்ண உங்கள் பையனுக்கே அசிங்கம் இல்லை, ஆனால் நான் வெளியே சொல்கிறதில்ல, நான் எதுக்காக அசிங்கப்படணும்? உங்கள் 3 பேரையும் இன்றைக்கி வச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகுவேன் அப்படின்னு பயங்கர கோவத்தோடு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே, மாமா, அப்பத்தா, எல்லாருமே இங்கே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிட்ரஸ் இருந்துட்டு, காவியா, என்னம்மா ஆச்சு? எதுக்காகம்மா இப்படியெல்லாம் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, எனக்கு ஒரு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அந்த அநியாயத்துக்கு எனக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்போதான் வராங்க. அடியே காவியா, என்னடி ஆச்சு? எதுக்காகடி ஆளில் நின்று கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அப்போதான், எனக்கு ஒரு நியாயம் தேவைப்படுது, அதனால தான் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து கட்சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ராஜாங்கம் வராரு. வந்த உடனே ராஜாங்கம் இருந்துட்டு, என்னம்மா காவியா, என்ன பிரச்சனை? எதுக்காக ஹாலில் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாங்க மாமா, உங்களுக்கு தான் நான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்ககிட்ட நான் பேசணும், எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி, சேது, அதுக்கப்புறம் மலர் எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சாவித்திரி, தாமரைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிற்கவும், நம்ம தாமரை இருந்துட்டு, என்ன காவியா, என்னாச்சு? எதுக்காக இவ்வளோ பதறி போயிட்டு இருக்க? என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு, ஹே, கொஞ்ச நேரம் அமைதியே இருடி, அவள் தான் பேசலான்னு சொல்லிட்டு வாயை திறக்கிறாள். அந்த நேரம் பார்த்து நீ பேசினா அவள் எப்படி பதில் சொல்வா? கொஞ்ச நேரம் அமைதி இருடி அப்படின்னு தாமரையை அடக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா,
உங்களுக்கு என்ன விஷயம்னு தெரியுமா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு என்னம்மா விஷயம், என்னன்னே ஒன்றும் புரியலம்மா எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் இருந்துட்டு, இங்கே பாரியா ராஜாங்கம், உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. நீ வந்த உடனே இந்த விஷயத்த சொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் காவியா உன்கிட்ட பேசணும்னு சொன்னதுனால நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கேன். காவியா மாசமாக இருக்கா, ரொம்ப சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட காவியாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. இங்கே பாருங்க அப்போ தான், இது என்னோட விருப்பம் இல்லாமல் நடந்திருக்கு, எனக்கே தெரியாமல் நடந்திருக்கு. இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயம் நடக்கிறப்ப நான் சுயநிலையில் இல்லை, என்னை மயக்கம் போட வச்சுட்டு இப்படி ஒரு காரியத்தையே பண்ணியிருக்கான் இந்த போஸ். இவனுக்கு நீங்கள் தக்க தண்டனையை கொடுக்கணும், எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்க. கட்டின பொண்டாட்டியவே இருந்தாலையும் எனக்கு என்னோட விருப்பம் இல்லாமல் என் மேலே கையை வைக்கவே கூடாதவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். நீங்கள் அவனுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ராஜாங்கத்தை கேட்கவும், ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்னம்மா காவியா சொல்கிற, நீ சொல்கிறத கேட்டா என்னால் நம்ப முடியலம்மா, அவன் இப்படியெல்லாம் பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க மாமா, என் மேலே இப்படி இப்படி ஒரு கேவலமான ஒரு 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 இப்படி ஒரு கேவலமான வார்த்தையை என்னோட வாயிலிருந்து வர வச்சுட்டா மாமா. என்னால் இவனை சும்மா விடவே முடியாது, எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்கள். இவங்களோட அம்மா என்னன்றா, இந்த குழந்தைய நீ வளர்த்துக்கோ, நடந்து போச்சு, இந்த குழந்தைய வளர்க்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த குழந்தைய வளர்க்குறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. இங்கே பாருங்க மாமா, இந்த குழந்தைய நான் கலைக்க போகிறேன், என்னோட விருப்பம் இல்லாமல் இந்த குழந்தை என்னோட வயிற்றுக்கு வந்ததுனால இந்த குழந்தைய எனக்கு வளர்க்கணும்னு அவசியமே கிடையாது மாமா. எப்போ இவன் திருந்தி என்னோட புருஷனா நான் நினைக்கிறேனோ அப்போ தான் மாமா இவன் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி என்னையே ஏமாற்றி இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கா மாமா. இவனுக்கு ஒரு தக்க தண்டனையை வாங்கி கொடுத்து தான் ஆகணும், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், ராஜாங்கம் பயங்கர கோவத்தோட அதாவது இங்கே பாருடா ஈஸ்வரி கிட்ட வந்து, இங்க பாரு ஈஸ்வரி, உன்னோட பையன் என்ன வேலையை பண்ணி வச்சிருக்கான், இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பண்ணி வச்சிருக்கான். நீ ஒழுங்கா வளர்த்திருந்தா உன்னோட பையன் இப்படியெல்லாம் இருந்திருப்பானா, இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருப்பானா, எப்படி ஒரு கேவலமான வேலையை பண்றதுக்கு உன்னோட பையனுக்கு மனசு வந்துச்சு, உனக்கு அசிங்கமா இல்லையா இப்படி ஒரு பையனை பெக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமா நம்ம ஈஸ்வரியை பார்த்து சொல்லவும், ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா, நடந்து போச்சு, இப்போது நடந்த விஷயத்தை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது, அதனால் இந்த குழந்தை எதுவும் பண்ண வேண்டான்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை கேட்ட அதாவது எம்எல்ஏக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க ஐயா, உங்கள் மூஞ்ச பார்த்துக்கிட்டு தான் நான் இப்போ வரைக்குமே அமைதியாக இருக்கேன். என்னோட பொண்ணுக்கிட்ட இப்படி கேவலமாக நடந்துக்கிட்டுக்கவனை நான் சும்மாவே விடமாட்டேன். வேற எவனான இருந்ததுன்னா கண்டிப்பாக அவனை நடு ரோட்லேயே வச்சு வெட்டியிருப்பேன். நீங்களா போயிட்டு உங்கள் மூஞ்சுக்காக இப்போ வரைக்கும் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்டு நம்ம சித்ரா இருந்துட்டு, மா என்னம்மா நடக்குது, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, கண்டிப்பாக தம்பி ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன்னோட தம்பி பண்ணி வச்சிருக்க வேலையை பார்த்தியடி, எப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணியிருக்கான். அவனுக்கு கிளி புளிக்கிறது சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவன்கிட்ட புத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாலையும் அவன் மரம் மண்டைக்கு ஏறவே மாட்டேங்குது, நான் என்ன தான் பண்ணி தொலைக்கிறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது யார் ராஜாங்க இருந்துட்டு மோகனா கிட்டே காதில் அதாவது பெல்ட்டை எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. நம்ம மோகனாவும் அந்த பெல்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே நம்ம யார் ராஜாங்க இருந்துட்டு அந்த பெல்ட்டை வாங்கி போஸ் அடின்னு பிரித்து எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, இப்படி ஒருத்தர் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியமே கிடையாதுப்பா, இந்த வீட்டை விட்டே துரத்துங்க, இத்தனை நாள் வரைக்கும் கிச்சனில் படுத்துருந்துனவன் இனிமேல் வெளியே தூங்கிட்டுப்பான், வெளியே தூங்கினா மட்டும்தான் இவங்களுக்கு புத்தியே வரும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாரு சேதோ, என்னோட பையன் மேலே உனக்கு கோவம் இருந்தா இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத, என்னோட பையன் உனக்கு என்ன பாவம் பண்ணா, எதுக்காக என்னோட பையன் விஷயத்தில் நீ தலையிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாரு ஈஸ்வரி, என்னோட பையன்கிட்ட நீ ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்த, அவ்வளோதான் உனக்கு மரியாதை, உன் பையன் பண்ணதுக்கு இப்போ உன்னோட பையனை வீட்டை விட்டு தான் துரத்துவாங்க, கொஞ்சம் நடு வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாமா, வெளியே ரொம்ப பனியாக இருக்குது, அவன் எப்படி போய் தூங்குவான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது தப்பு பண்ணுற போதெல்லாம் உன்னோட பையனுக்கு தெரியலையா, இல்லை நீ தான் சொல்லி கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, ஏதோ என்னோட பையன் தப்பு தெரியாமல் பண்ணிட்டான், அதுக்காக அந்த குழந்தை
குழந்தைய கலைக்க சொல்லுவீங்களா? இங்கே பாரு, அந்த குழந்தைய வச்சுக்கிறதும் வச்சுக்காமல் இருக்கிறதும் தாயோட விருப்பம், அது அவளோட விருப்பம்ன்றதுனால காவியா என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, என்னதான் நடந்தாலும் கண்டிப்பாக இந்த குழந்தைய மட்டும் நான் வளர்க்கணும்னு நினைக்கவே மாட்டேன் மாமா. என்னைக்கே அறியாமல் வந்த குழந்தைக்கு நான் எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? இது என்னோட வயிற்றில் இருக்கணும்னு நான் ஒரு நிமிஷம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமும் போஸ் இருந்துட்டு வந்து, இங்கே பாரு காவியா, நம்ம குழந்தைய கொன்றுடாத. பாவம், நம்ம குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு சொல்லு? இங்கே பாரு, நான் என்ன பாவம் பண்ணேன் சொல்லு? நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு பிடிக்காத ஒன்று என்கிட்ட இருந்தால் அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமாக வயிற்றுலேயே அடிச்சுக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருமா காவியா, உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், இந்த விஷயத்த மட்டும் நீ விட்டுரு காவியா. அந்த குழந்தைய நல்லபடியாக பெற்று எடு. அது வரைக்கும் குழந்தை பிறந்தா கண்டிப்பாக உனக்கே அந்த குழந்தை மேலே ரொம்ப பாசம் வரும். அந்த குழந்தைய பார்த்து நீயே ரொம்ப சந்தோஷப்படுவ, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட காவியாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க, இந்த விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் 3 பேருமே ஜெயிலில் தான் உக்காந்துக்கிட்டு இருக்கணும். இப்போ செஞ்ச விஷயத்துக்கே நீங்கள் எல்லாருமே ஜெயிலில் தான் இருக்கணும். ஏதோ இந்த மாமாவோட மனசை பார்த்துக்கிட்டு தான் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே நம்ம ஈஸ்வரியையும் போஸையும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.